வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ வச்சு இது மாதிரி ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ மசாலா பாத்தும் பட்டாணி ரைஸும் ஜீரா பட்டாணி ரைஸும் பண்ண போகிறோம். இதில் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இங்கே நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் ஷாஜீரா மட்டும் போட்டுக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. கரம் மசாலா போட போகிறோம். அதனால் வெறும் ஜீரகம் மட்டும், நீ சாதா ஜீரகம் மட்டும் கூட போட்டுக்கலாம். இதில் இப்போ டைரெக்டாக நம்ம மசாலாலாம் போட போகிறோம். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர் எல்லாம். அதனால் நான் பச்சை மிளகாய் கூட போடலை. டைரெக்டாக என்ன பண்ணுறேன், வெங்காயம் வேணும்னா நீங்கள் இங்கே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை போட்டுக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாலாம் கடிப்படும். அது பட்டாணி ரைஸில் பச்சை மிளகாய் போட்டே தான் ஆகணும். அதனால் அதில் பச்சை மிளகாய் போட்டுட்டு இதில் பச்சை மிளகாய் இல்லாமல் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் அந்த ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நிதானமாக அப்படியே அது குழஞ்சி வரணும். அதனால் நிதானமாக ஆட்டம். இப்படி குழஞ்சி நல்லா இப்படி குழஞ்சி வரும்போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், கலருக்காக தான். அப்புறம் காரப்பொடி, இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இதுலேயே நல்லா வெந்து போயிடும். இந்த தக்காளியோட தண்ணியிலேயே இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு ஒரு அப்பளம், ஆற்றுல இருந்தால் அப்பளம் பண்ணி தரலாம். வெளியில் போகிறோன்னா சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு, இது மாதிரி பண்ணலாம். உருளைக்கிழங்கு வறுவல், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக என்னுடைய ஸ்டைலு. இப்போ இதை அப்படியே கெட்டியாக வரட்டும். அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா சுண்ட விடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்படியே நல்லா சுண்டி வரணும், தொக்கு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டுட்டு, நான் இதில் கொத்தமல்லி போடலை. அதுக்கு பதிலாக காய்ந்த வெந்தய இலை, கஸ்தூரி மேத்தி, அதை போட போகிறேன். மசாலா ரைஸ்னால நான் அதை போடுறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட போடலாம், கருவேப்பிலை கொத்தமல்லிக்குள்ள போடலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. அந்த வெந்தயக்கீரை வாசனையோடு இந்த தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். இங்கே 2 ஸ்பூன் நல்லா நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் இதுக்கும் ஷாஜீரா, நான் ஷாஜீரா போடுறேன். நீங்கள் சாதா சீரகம் கூட போடலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா இதுக்கு பச்சை மிளகா காரம் தான். நல்லா ஒரு 5-6 பச்சை மிளகா கூடவே ஒரு 10 பல்லு முந்திரி, நெய் வேறனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யிலே இந்த ரைஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய் விட்டுருக்கேன். இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இந்த பச்சை மிளகா காரமெல்லாம் இறங்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இந்த சமயத்தில் ஒரு 10 திராட்சை, இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னா விட்டுடலாம். இதை சாதத்தில் அப்படியே கடிப்படும்போது
அங்கங்கே அப்படியே ஒரு இடத்துல காரம் அந்த ஸ்வீட்டு அது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை வேண்டாம்னா விட்டுடலாம். மிளகாயெல்லாம் நல்லா பொரிஞ்சு போச்சு, அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு ஆகிட்டு. அப்படியே கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரட்டும். இந்த வர இது மாதிரி புஷ்ஷுன்னு வந்த அப்புறம் பட்டாணி போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு பட்டாணி 1 கப்பு. ஃப்ரோசன் பட்டாணியில் இது உரிச்ச பட்டாணி. இந்த பட்டாணி தான் நல்லாயிருக்கும். ஊற வச்ச பட்டாணிலாம் நல்லா இருக்காது, இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, அப்புறம் சாதம் போட்டுட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் சாதத்தை போட்டு பரட்டிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரைஸு. இப்போ பாருங்க, நல்லா 2 நிமிஷம் இந்த நெய்லேயே வதக்கியாச்சு. நல்லா ஜம்முன்னு வதக்கிட்டேன். பட்டாணி வேகணும்னு இல்லை, வதக்கினாவே வெந்து போயிடும். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சாதம் அப்படியே உதிராக வச்சுருக்கேன். தக்காளி சாதத்துக்கும் இந்த பட்டாணி சாதத்துக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு வரா மாதிரி கலர்றேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் கொஞ்சம் உப்பு போடலை, உப்பு போட்டு நல்லா கலரிட்டேன். நம்ம ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. டொமேட்டோ மசாலா ரைஸ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக டொமேட்டோ மசாலா ரைஸ், அப்புறம் ஜீரா பட்டாணி ரைஸு. நான் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், தயிர் வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.